குழந்தைகளே, இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போகும் கதை ஓர் அமைதியான கிராமத்தின் பக்கத்தில் ஓடிய ஒரு அழகான ஆற்றைப் பற்றியது. காலை சூரியன் நீரில் மின்னும்போது அந்த ஆற்றின் அருகே இரண்டு சந்தோஷமான குழந்தைகள் தினமும் விளையாடுவார்கள். அவர்களின் மனம் எப்போதும் நீரைப் போலவே தூய்மையும் மென்மையும் கொண்டிருந்தது. ஒருநாள் அவர்கள் ஆற்றங்கரையில் ஓடி விளையாடிக் கொண்டிருக்கும்போது அவர்கள் கண்ணில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. அது சாதாரண ஒளி அல்ல, அது நீரின் மேல் மிதக்கும் மென்மையான மாய ஒளி. அந்த ஒளிக்குள்ளிருந்து ஒரு நம் கண்களுக்குத் தெரியாத மென்மையான அன்பும் அமைதியும் வெளிப்பட்டது. குழந்தைகள் அதை என்னவோ உணர்ந்தார்கள், ஆனால் அதுவே ஆற்றங்கரையின் தேவதை என்பதை அவர்கள் அறியவில்லை. அந்த தேவதை குழந்தைகளின் அன்பையும் அவர்களுடைய இயற்கைக்கான மரியாதையும் கண்டு தன்னுடைய மந்திர ரகசியங்களை அவர்களிடம் பகிர முடிவு செய்தாள். நீரின் சத்தத்தை கேட்டு அது என்ன சொல்ல பார்க்கிறது என்பதை உணர்வது, அதன் திசையை மண்மையாக மாற்றுவது, சிறிய அலைகளிலிருந்தே மகிழ்ச்சியை தேடுவது, இவையெல்லாம் தேவதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மாயமான பாடங்கள். ஆனால் ஒருநாள் அமைதியான ஆறு திடீரென இருண்டது. மணலின் கீழிருந்து ஒரு இருண்ட நீராவி எழுந்தது. அது கோபத்தோடு ஆற்றை முழுவதும் கருமையாக மாற்றத் தொடங்கியது. குழந்தைகள் தங்கள் கண்களை பெரிதாக கள்ளியபோது அவர்கள் கற்றுக்கொண்ட தேவதையின் பாடங்களை நினைவுபடுத்திக் கொண்டனர். அந்த பாடங்களில் ஒன்று, நீருக்கு அன்பு கொடுத்தால் அது திரும்பவும் நமக்கு உயிர் தரும் என்ற உண்மை. அவர்கள் தங்கள் சிறிய கைகளை நீரின் மேல் வைத்தபடி மனதில் அமைதியையும் அன்பையும் நிரப்பினர். அந்த அன்பின் அலைகள் மெதுவாக ஆற்றின் மேல் பரவின. நீர் மெல்ல வெளிச்சம் பெறத் தொடங்கியது. இருண்ட ஆவி அதன் கோபத்தை தாழ்த்தி கொண்டது. குழந்தைகளின் தூய்மையான உணர்வு அதை அடக்கிவிட்டது. சிறிது நேரத்திலேயே ஆறு மீண்டும் பிரகாசமாக மாறியது. தூரத்தில் தேவதை மெல்ல வீசும் காற்றில் கலந்து மறைந்தாள். ஆனால் அவள் கற்றுக் கொடுத்த பாடம் குழந்தைகளின் உள்ளங்களில் என்றும் வாழ்ந்து கொண்டே இருந்தது. அந்த நாளிலிருந்து அவர்கள் கிராமத்தில் ஒவ்வொருவரும் ஆற்றை ஒரு சின்ன நீரொழுக்கு அல்ல, ஒரு உயிருள்ள தோழன் என்று மதிக்கத் தொடங்கினர். அப்படித்தான் குழந்தைகளே, அன்பும் அமைதியும் எப்படிப்பட்ட இருளையும் வெல்லும் என்பதை இந்த ஆற்றங்கரையின் தேவதை நமக்கு மெதுவாக சொல்லித் தந்தாள். முகிலி, வெளிச்சம் மெதுவாக மறைந்தாள். Thanks for watching. Subscribe me.